மூக்கையும் வாயையும் கண்ட உடனே என்னோட 5 இந்திரியங்களும் அவரோடையே போகுது அப்படின்னு சொல்றாங்க. தெப்போற்சவம்ங்கிறது மற்ற உற்சவங்கள் மாதிரி இல்லை. இந்த தெப்போற்சவத்தில் தீர்த்தம் வாங்கிக்கிறதோ ஷடாரி வாங்கிக்கிறதோ புஷ்பம் வாங்கிக்கிறதோ பிரதானம் கிடையாது. கண்ணால பெருமாளை அனுபவிக்கணும். அந்த நௌகோத்சவம் அப்படின்னு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஓடத்து மேலே எழுந்தருளப்போ அதை நம்ம கண்ணால ரசிக்கணும். நம்மாழ்வார் சொல்லுவாரு, என்னோட ஒரு இந்திரியமும் 5 வகையில உன்னை வந்து அனுபவிக்கணும்னு. அதாவது கண்ணால பார்த்து, கண்ணால பருகி, கண்ணால அந்த ரசத்தை உணர்ந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியமும் காது அந்த மாதிரி அனுபவிச்சு, தோல் அந்த மாதிரி அனுபவிச்சு, நாவு அந்த மாதிரி அனுபவிச்சு உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறேன். அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம கைங்கரியத்தை ஏற்றுக்கிறதுக்காகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த பிரசன்ன வேங்கட நரசிம்மன் இப்படி நௌகோத்சவத்தில் எழுந்தருள்றப்போ அதை நம்ம வந்து கண்ணால பருகணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்து மூலமா சொல்றது. எங்களையும் அண்ணனீர்கள் என்ன முடிவதில்லை தங்கள் போல திருச்சூர்படி நம்பியை நான் கண்டது சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவா ஒன்றினோடும் செல்கின்றதை நீங்கள்